அண்மை செய்தி. தமிழகத்தில் நடப்பாண்டில் 5.5 லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழகத்தில் நடப்பாண்டில் 5.5 லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2024 5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 5.50 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சேலம், திருச்சி, திருவள்ளூர், செங்கல்பட்டு, கன்னியாகுமரி, தஞ்சையில் நாய்க்கடி அதிகரித்திருப்பதாகவும் இந்த அறிக்கையில் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதிகபட்சமாக சேலம் மாவட்டத்தில் 30,505 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட வாரியாக எவ்வளவு பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்களும் வெளியாகி இருக்கின்றன. சேலம், திருச்சி, திருவள்ளூர், செங்கல்பட்டு, கன்னியாகுமரி, தஞ்சையில் நாய்க்கடி இந்த ஆண்டு அதிகரித்திருப்பதாகவும் இந்த புள்ளி விவரத்தில் தெரிய வந்திருக்கிறது. சேலத்தில் அதிகபட்சமாக 30,505 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். திருச்சியில் 26,028 பேரும், திருவள்ளூரில் 25,711 பேரும் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை காலமாகவே இடம் தொடர்ச்சியாக செய்திகளிலும் பார்த்து வருகிறோம். நாய்க்கடி அதிகரிப்பு தொடர்பான செய்திகளை பார்த்து வந்தக்கூடிய நிலையில் தற்போது இந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் நாய்க்கடி அதிகரித்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் நாய்க்கடி பாதிப்பு இந்த ஆண்டு பெரும் பாதிப்பாக உருவெடுத்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் நேற்று, அதாவது டிசம்பர் 23ஆம் தேதி வரை 5,50,000 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி விவரம் தற்போது வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் சேலம், திருச்சி, திருவள்ளூர், செங்கல்பட்டு, கன்னியாகுமரி, தஞ்சாவூர், காஞ்சிபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருவாரூர் ஆகிய 10 மாவட்டங்களில் நாய்க்கடி பாதிப்பு அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்கலாம். வீரகுமார், அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கு. வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த அறிக்கையில வெளியாகி இருக்கு? விக்னேஷ், தமிழ்நாடு முழுவதுமே இந்த நாய்க்கடியினுடைய பாதிப்பு இந்த ஆண்டு பெரும் பாதிப்பாக உருவெடுத்திருந்தது. இந்த நிலையில தமிழ்நாட்டில் இந்த 2025ஆம் ஆண்டு நாய்க்கடியால 5.50 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை தரப்பில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுல அதிகபட்சமாக சேலம் மாவட்டத்துல 30,505 பேர் இந்த நாய்க்கடியால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருப்பதாக சுகாதாரத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஜனவரி 1ஆம் தேதி முதல் நேற்று டிசம்பர் 23ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் 5.50 லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கடந்த 2024ஆம் ஆண்டு 5 லட்சம் பேர் நாய்க்கடியால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருந்த நிலையில இந்த ஆண்டு 5.50 லட்சம் பேர் நாய்க்கடியால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருக்கிறாங்க. முதல் 10 மாவட்டங்கள் நாய்க்கடியால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள் பட்டியல்ல முதல்ல சேலம், திருச்சி, திருவள்ளூர், செங்கல்பட்டு, கன்னியாகுமரி, தஞ்சாவூர், காஞ்சிபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருவாரூர் இந்த 10 மாவட்டங்கள்ல நாய்க்கடியினுடைய பாதிப்பு அதிகரித்திருக்கிறது. மாவட்ட வாரியாக பார்க்கும்போது சேலத்துல 30,505 பேரும், திருச்சியில 26,028 பேரும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 25,711 பேரும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 24,906 பேரும், கன்னியாகுமரியில் 23,043 பேரும், தஞ்சாவூரில் 22,372 பேரும், காஞ்சிபுரத்தில் 22,071 பேரும், சிவகங்கையில் 21,545 பேரும், புதுக்கோட்டையில் 20,812 பேரும், திருவாரூரில் 18,874 பேரும், தலைநகர் சென்னையில் 14,941 பேரும் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 2024ஆம் ஆண்டு நாய்க்கடியால் 48 பேர் உயிரிழந்த நிலையில இந்த ஆண்டு 28 பேர் நாய்க்கடியால தமிழ்நாடு முழுவதும் இதுவரை உயிரிழந்திருக்கிறாங்க. கடந்த ஆண்டு ஒப்பிடுகையில் சுமார் 50% பேர் நாய்க்கடியால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருப்பதாகவும் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. இதுல குறிப்பா நாய்க்கடியால பாதிக்கப்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்த அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம் உட்பட அனைத்து அரசு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நாய்க்கடி பாதிப்பு அதிகரித்திருக்கிறது. உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்.